வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். ஈடி தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃப்ரைடே 26,328. ரொம்ப புல்லிஸாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் அவ்வளோ புல்லிஸாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது கவர்மெண்ட் எடுத்த ஜிஎஸ்டி புஷ் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி புஷ் அண்ட் ஆர்பிஐ ரேட் கட் இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஆர்பிஐ ரேட் கட் முதல்ல நடந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் செக்டரில் கட் ஆச்சு ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் பேசிக் மாடல் கார்ஸில் டேக்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் 26% இப்போ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு பிகாஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி கட் அப்படின்றதால ஜிஎஸ்டி கட்டை யூஸ் பண்ணி நம்ம மக்கள் அனைவரும் காரை நிறைய பேசிக் மாடல் கார்ஸை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் காரும் நிறைய சேல் ஆகிருக்குன்றது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டின் டூ வீலர் செக்மெண்ட், அதுவும் 350 சிசிக்கு கீழே இருக்கிற டூ வீலர் செக்மெண்ட்லலாம் ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி கட்டின் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டின் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இது மாதிரிலாம் ஜிஎஸ்டி கட்டெல்லாம் கவர்மெண்ட் எடுத்த புஷ் ஓவராலாக இந்த டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸை புஷ் பண்ணும், அப் ட்ரெண்டுக்கு புஷ் பண்ணும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியாஸ் இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அந்த டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் ஃபார் பெட்டர் தென் செப்டம்பர் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி மார்க்கெட் நல்லாவே மூவ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26,450 26,600க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 26,100க்கும் 26,000க்கும் இருக்குது. வீக் ஒன்லி பிலோ 25,800க்கு கீழே போனால் மட்டும்தான் நிஃப்டி வீக் ஆகிறதுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் 26,450 to 26,600 லெவல்ஸ் அப்படின்றது தெரியுது. ஸோ இது பார்த்துக்கிறது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 60,150க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 60,300 to 60,700. சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 58,900. வீக் பார்க்கும்போது ஒன்லி பிலோ 58,700க்கு கீழே வந்தால் மட்டும்தான் வீக்னஸுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி. இந்த லெவல்ஸ் எல்லாமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஸோ இது ஜஸ்ட் நான் சார்ட்டில் இருக்கிறத உங்களை அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கூட. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர்ஸ் கிட்ட கேட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலாம். நிஃப்டி மிட் கேப் பொறுத்தளவு க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,579. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,750 அண்ட் 23,000. சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 22,250. வீக் பிலோ 22,000க்கு கீழே போனால் மட்டும்தான் 22,000க்கு கீழே போனால் மட்டும்தான் நிஃப்டி மிட் கேப்பில் வீக்னஸ் வரும். அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 கொஞ்சம் ஸ்டில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப்பை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஸ்மால் கேப் மொமெண்டம் கம்மியாக தான் இருக்குது. க்ளோஸ் ஆகிருக்கிறது 16,795 க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16,900 17,050. சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 16,600 இருக்குது. 16,400க்கு கீழே வீக் அப்படின்ற மாதிரி சார்ட் இண்டிகேட் பண்ணுது. ஸோ எஃப்ஐடிஐ பொறுத்தளவு லாஸ்ட் 2 days இந்த மந்த்துக்கு லாஸ்ட் 2 days பார்க்கும்போது எஃப்ஐ நெட் சோல்டு பார்த்திங்கன்னா 2,978 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 1 and 2 மட்டுமே. டிஐஐ பை பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 2,203 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2 அன்னைக்கு தட் இஸ் ஆன் ஃப்ரைடே போத் டிஐஏ அண்ட் எஃப்ஐஏ நெட் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் செக்டர் எது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நிஃப்டி மீடியா. நம்ம எப்போவுமே ஒரு செக்டரை டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டோம்னா முதல்ல அந்த இண்டெக்ஸை நம்ம பார்க்கும்போது தெரியும் இண்டெக்ஸ் எவ்வளோ பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நிஃப்டி மீடியா பயங்கரமாக பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதில் இருக்கிற லீடர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது சன் டிவி பெஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டு கன்சிடர் பண்ணுறதுக்கும். சன் டிவி எடுத்துக்கலாம் முதல்ல லீடர் கேஸில். அண்டு டிபி கார்ப் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரெண்டுமே அவைலபிள் அட் குட் பி அமங் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸு பி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இதை நம்ம கவனிக்கலாம் ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 to 3 years மினிமம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இதில் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் சன் டிவி அண்ட் டிபி கார்ப்பில்.